அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி பார்க்க போகிறது ரவா உப்புமா. வாங்க பார்க்கலாம். கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் ரவா எடுத்துக்கோங்க. நான் நாகா ரவா தான் எடுத்திருக்கேன். ரோஸ்டட்னு போட்டிருக்கோம். ஆனால் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு செய்யும் போது ஒன்றுமே நல்லாயிருக்கும். 2 குவளை நாகா ரவா எடுத்திருக்கேன். 2 டீஸ்பூன் நெய் ஊற்றி வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப செவர வேணாம், செவந்தா தீஞ்ச மாதிரி போயிடும், நல்லாவும் இருக்காது. லைட்டாக 2 வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்ததை ஒரு தட்டையில் மாற்றிக்கோங்க. நான் ஃபோன் கால் வந்ததுனால வீடியோ எண்டாயிருக்கு எனக்கு தெரியலை. தாளிப்புக்கு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் 2 எடுத்து வதக்கிக்கோங்க. கேரட் வேணும்னா போட்டுக்கோங்க, வேணான்னா போட வேணாம். போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். சில பேர் கடலப்பருப்பு போடுங்க, எங்களுக்கு பிடிக்காது, அதனால் போடலை. வெங்காயம் வதங்கும் போதே உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. நான் 2 டம்ளர் எடுத்திருக்கேன். 1 கப்புக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நான் இந்த டம்ளரால் தான் 2 கப் ரவா எடுத்திருக்கேன், அதனால் 4 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் 1 கப்பு எடுக்கிறதா இருந்தால் 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி, இதுதான் அளவு. இது பபிள்ஸ் வரும்போது, இந்த மாதிரி கொதி வரும்போது இந்த சைடில் நம்ம வறுத்து வச்சதை ஒரு சைடில் கொட்டணும், ஒரு சைடில் கரண்டியால் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் கட்டியும் முட்டியும் இல்லாமல் நல்லா இருக்கும், பொல பொலன்னு இருக்கும் சாப்பிடும் போது. இந்த மாதிரி ஒரு சைடு கொட்டிக்கிட்டே இருங்க, இன்னொரு சைடு கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. கிண்டும் போதே கட்டி பிடிக்கிற மாதிரி தெரியும், அதை இந்த மாதிரி மத்திச்சு விடுங்க. ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வைங்க. வேக வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி செஞ்சு மேலே நெய் விட்டுக்கோங்க, ஒன்றுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சு எடுத்தால் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு.